அடியார்களே, நாம் அனைவரும் கண்தானத்தின் சிறப்பை, அவசியத்தை தெரிந்து கொண்டு உள்ளோமா என்று சற்று நினைத்து பாருங்கள். அடியனுக்கு 65 வயதாகிறது. 2 வருடத்திற்கு முன்புதான் கண்தானத்தின் அவசியத்தையும் சிறப்பையும் எளிதாக கண்தானம் செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் எனது சொந்த ஊரில் எனது பெரியப்பா மகன் அண்ணி அவர்கள் அடுத்து இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்த உடனேயே ஆரணி லயன்ஸ் கிளப் ஐயா சந்திரசேகர் ஐயாவிற்கு ஃபோன் செய்து சொன்னேன். அவர்கள் உடனடியாக எங்கள் ஊருக்கு வந்து இறந்த எனது அண்ணன் அண்ணி கண்களை தானமாக பெற்று சென்றார்கள். மிக மிக எளிமையாக கண்தானம் எடுத்து சென்றார்கள். எப்படி என்றால், ஒரு 10 நிமிடத்தில் இறந்தவர் கண்களினுடைய விழிகளையும் ஏதோ சில நரம்புகளையும் மட்டும் எடுத்து சென்றார்கள். அந்த இடத்தில் எதுவுமே ஒரு வடுகு கூட கண் தானம் செய்ததற்கான ஒரு அறிகுறிகள் எதுவும் கிடையாது. பல அடியார்கள் கண் தானம் செய்தால் கண்களை நோண்டி எடுத்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். கண் தானம் செய்தால் அவர்கள் ஏதோ ஒரு இழக்க முடியாத ஒரு செயலை இழந்து விட்டதாக நினைத்து கண்தானம் செய்யாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து நமது அடியார்கள் அனைவரும் கண்தானத்தின் அவசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கண் பார்வை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது குடும்பத்திலோ அக்கம் பக்கத்தில் யாராவது இறந்துவிட்டால் தயவு செய்து 1 மணி நேரத்தில் அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக 104 எண்ணிற்கோ அல்லது எனது எண்ணிற்கோ ஃபோன் செய்யுங்கள். இறந்தவர் கண்களை அந்த இடத்திற்கே வந்து எடுப்பதற்கு நாம் உதவியாக இருக்கும். இறந்தவர் கண்களை நாம் வீணாக்காமல் கண்தானம் செய்தால் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைத்து அவர்களும் நம்மை போல் உலகத்தில் நலமாக வாழ்வார்கள். இதனால் யாருக்கும் எந்த விதமான நட்டம் கிடையாது. பொதுவாக கண்தான விழிப்புணர்வு இல்லாததால் இறந்தவர் கண்களை நாம் வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம். இதுதான் உண்மை. யாரை கேட்டாலும் எனக்கு கண்தானம் பற்றி தெரியும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக முழு விவரமும் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக உள்ளது. இப்பொழுதெல்லாம் கண்தானம் செய்வது மிக மிக எளிமையானது. இறந்தவர் குடும்பத்தில் உடனடியாக ஃபோன் செய்தாலே வந்து எடுத்து செல்வார்கள். யாரெல்லாம் கண்தானம் செய்ய முடியாது என்றால், தற்கொலை செய்து கொண்டவர்கள், அடுத்ததாக கேன்சரால் வந்து இறந்தவர்கள், எய்ட்ஸால் இறந்தவர்கள், மஞ்சள் காமாலையால் இறந்தவர்கள் கண்களை மட்டுமே தானம் செய்ய முடியாது. மற்றவர்கள் கண்களை தானமாக செய்யலாம். கண்களில் ஆப்ரேஷன் செய்திருந்தாலும் கண்தானம் செய்யலாம். ஆகவே நமது அடியார்கள் கண்தானத்தின் அவசியத்தை நாம் தெரிந்து கொண்டு கண்தானம் செய்வதற்கு உதவி செய்யுங்கள். இந்த பதிவை கண்டிப்பாக தாங்கள் 1 முறைக்கு 2 முறை பாருங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த கண்தான விழிப்புணர்வு பதிவை தயவு செய்து அனுப்புங்கள். அவர்களும் கண்தான விழிப்புணர்வு தெரிந்து கொண்டு கண்தானம் செய்யட்டும். அனைத்து அடியார்கள் பாதங்களை தொட்டு இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றேன். அனைவரும் உதவி செய்யுங்கள் கண்தானத்திற்கு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.